ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்கலர் வச்சுட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அபாகலிப்ஸ் சேவியர் மான்காவோட எபிசோட் நம்பர் 12 தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் சாப்டரில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம். லாஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த மியூட்டட் டாக்கை ஹண்ட் பண்ணியிருப்பான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஆர்டிஃபேக்ட் கிடச்சிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 28 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் சாயுவும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சாயு வந்துட்டு ஹீரோட்ட, பிரதர் இன்னைக்கு நீ நல்ல வேட்டையாடின அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, அப்போ ஹீரோவும் ஆமாம், ஆனால் உன்னோட ஃபிசிக்கல் எபிலிட்டி இப்போ 5 மடங்கு ஆயிருக்கு நார்மல் ஹியூமனோட அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதே மாதிரி என்ன கம்பேர் பண்ணும்போது நான் நார்மல் ஹியூமனோட 8 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஆனால் உன்னோட என்ஃபோர்ஸ்மெண்ட் எபிலிட்டி எம்எல்ஏ யூஸ் பண்ணால் நான் 60 டைம்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். 60 டைம்ஸ் ஸ்ட்ராங்கா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சாயும் கேட்குறான். நம்ம ஹீரோவும் நான் இப்படி சொல்கிறேன் பாரு, இப்போ நார்மல் ஹியூமனோட பார்வையில் நான் நார்மல் ஹியூமனாக தான் தெரிவேன். ஆனால் அதே இது ஒரு மியூட்டேட்டட் பீஸ்டோ இல்லை ஒரு ஜாம்பிஸோ அதுங்களோட பார்வையில் பாரு, நான் ஒரு பெரிய மான்ஸ்டராக தெரிவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அப்போ சாயும் வா பிரதர், நம்ம அப்போ நார்மல் ஹியூமன்ஸோட ஓபி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல, ஆமாம் நம்ம அவங்களோட ஓபி தான், ஆனால் என்ன நம்ம டைமண்ட்ஸ் கிராக்கை இன்னும் கண்டுபிடிக்கல, அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம தான் இப்போ இருக்கிறத விட இன்னமும் ஸ்ட்ராங்காகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அது மட்டும் இல்லை, நாளைக்கு போயிட்டு நம்ம ஹண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாயிட்ட ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் போயிட்டு தூங்க போயிடறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோ ஏதோ நோட்டீஸ் பண்ணுறான், ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நோட்டீஸ் பண்ணி எந்திக்கும் போது சாயும் எந்திரிச்சிட்டு, பிரதர் இது லேட் நைட் ஆயிடுச்சு, நீங்கள் ஏன் இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்க, அப்போ ஹீரோவும் சத்தம் போடாத, இங்கே ஏதோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். அதுக்கப்புறம் மெதுவாக அந்த இரும்பு ராடை எடுத்துகிட்டு டோருக்கு பின்னால் போயிட்டு அப்புறம் மெதுவாக கதை தொடர்ந்து பார்த்தா ஒரு பெரிய சைஸ் மியூட்டட் புழு வந்திருக்கு. அந்த புழுவும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, வணக்கம்டா மச்சான், எப்படி இருக்க, ஊர்லேருந்து இப்போ தான் வந்தேன், நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அதுவும் பார்க்க, டேய் நீ மனுஷ பயலாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த புழுவும் அட்டாக் பண்ண போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் தடுத்து நிறுத்தி, அப்போ சாயு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறான். அப்போ ஹீரோவும் கேர்ஃபுல்லாக இருக்கு, பக்கத்தில் வராத, வந்தால் உடனே போட்டு தள்ளிருமா அப்படின்னு சொல்கிறான். நம்மளை வேற புள்ள பூச்சிங்க சுற்று போட்டுருச்சு அப்படின்னு அவன் சொல்ல, வெளியே போடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த புழுவை அடித்து பற்றிடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா சாய் வேகமாக உடைந்து, பிரதர் நான் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் எபிலிட்டி உங்களை யூஸ் பண்ணி உன்னை என்கன்ஸ் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அடித்து அது மண்டையில் சொருவி கதையை முடிச்சு விட்றான். அப்போ ஹீரோவும் உன்னோட என்ஃபோர்ஸ்மெண்ட் எபிலிட்டி இல்லாமல் சாயும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி மற்ற இடத்துக்கு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சாயும் அந்த நேரத்தில் என்ன மாதிரியான பூச்சி இது, பார்க்கவே ரொம்ப அருவருப்பாக இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ மனசுக்குள்ளேயவும் இது ஒரு மெட்டல் இன்செக்ட் ஸ்பீசிஸ் ஆச்சு, இதுங்க மிலிட்ரி பேஸுக்கு பக்கத்தில் தானே இருக்கணும், ஆனால் இதுங்க எப்படி இவ்வளோ தூரம் இங்கே வந்துச்சுங்க, மிலிட்ரி பேஸை ஒரு வேளை அழிச்சிருக்குமோ, இந்த மெட்டல் சென்டிபேட் ஸ்பீசிஸ்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த சென்டிபேட் கீழே இருந்து தான் இந்த வழியாக அப்படியே தொலைச்சிட்டு வந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைக்க, பிரதர் இந்த பூச்சிங்களுக்கு என்னதான் பிரச்சனையா, பார்க்கவே ரொம்ப மோசமாக டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, எனக்கு இதை பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல, அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாயும் சொல்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு எனர்ஜி லைட்ரே வருது. டக்குன்னு ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணி நம்ம சாயுவை அப்படியே குனிய வச்சு காப்பாற்றிடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு பெரிய சைஸ் மீட்டர் பூச்சி வருது. இதை பார்த்துட்டு இது என்ன பூச்சி இது அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கதங்குதான் தண்டோய் அப்படிங்கிற மாதிரி அந்த பூச்சியும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் மீட்டர் குழவி. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இது நல்லதுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடிவடையுது கைஸ். சாப்டர் 29 ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ அந்த பூச்சியை பார்த்து, இது ஃபுட் ஸ்கேவிங் இன்செக்ட்ஸ் ஆச்சு, இதுங்கெல்லாம் எங்கே ஃபுட் இருந்தாலும் தேடி போய் மற்றவங்களோட ஃபுட்டை அடிச்சு பிடிங்கி சாப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப வேகமாக வேறு செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்கிறான். நீ அங்கிட்டு போகணும், சாய்வை பிடிச்சி அங்கிட்டு தள்ளி விட்றான். அந்த மீட்டர் பூச்சியும் பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ண வருது. அதுலேருந்து அப்படியே இவங்க டாச் பண்ணிடுறாங்க. டாச் பண்ணி ஹீரோ அந்த சீலிங் மேலே இருந்து கால் வச்சு அப்படியே திருப்பி ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணி அந்த தலையை குத்தி அங்கேயே அதோட கதையை முடிச்சு விட்றான். அதுக்கப்புறம் சாயு நீ எதுக்கும் ரெடியாரு, இதுங்க 2க்கு மேலே இங்கே வந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே காய்ச்சி பார்த்திங்கன்னா இன்னொரு லைட்ரே வந்துடுது. அப்போ பார்த்திங்கன்னா லக்கிலி நம்ம சாயுவும் அதுலேருந்து டாச் டாச் பண்ணிட்டு பிரதர்னு கத்துறான். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹீரோ மேலேயும் அந்த லைட்ரே விழுந்துருது. ஹீரோவும் பார்த்திங்கன்னா ஒரு சீல்டு மாதிரி போட்டு அதுலேருந்து தப்பிச்சுட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டு, லக்கிலி நான் எப்படியோ இந்த டெட்லி ரைட்லேருந்து தப்பிச்சிட்டேன், ஆனால் என்ன ஒன்று, இது ஒன்றும் ஜோக்கு இல்லை, இது ரொம்ப சீரியஸான விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனே மனசுக்குள்ளே போட்டு புலம்பிட்டு அவனே தயார்படுத்திக்கிறான்.
அப்போ ஷீல்டும் மறையுது, அந்த குழவியும் களத்தில் இறங்குது. அதிர்ஷ்டலட்சுமி கதவை தட்டும் பார்த்தா தலையை கொட்டுற குழவி களத்தில் இறங்கியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள நினச்சி சாய் இங்கேருந்து ஓடு சொல்லிட்டு ஹீரோ அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றான். அப்போ பார்த்தீங்கன்னா சாயந்திர பிரதர் இது எப்படி நம்மளோட ஃபுட்டு ஹவுஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் வந்துச்சு, ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், என் சாப்பாடு வேறு அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல, அதனால தான் கைஸ் நான் சொல்கிறேன் இவன் சரியான சோத்து முட்டை அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் சோறு 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 சோறுன்னு சொல்லிட்டு உசுரை எடுத்துக்கிட்டு இருக்கா. உயிர் போகிற நேரத்துலையும் கூட பாருங்க கைஸ் சோறவு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இதுங்கெல்லாம் ஃபுட் ஸ்கேவெஞ்சர்ஸ், இதோட லீடர் இதுவாக தான் இருக்கணும். ஆனால் இதோட ரைட்ரேயில் எவால்டு ஹியூமன் கூட அவனோட காம்பினேஷன் எபிலிட்டி கூட இதுங்களால எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு லைட்ரே போட்டு விட்டுருது. அதுலேருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தெருவில் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா குழம்பி ஹீரோ மேலே லைட்ரை யூஸ் பண்ணி இன்னொரு பிளாஸ்ட்டை போடுது. ஹீரோவும் எப்படியோ ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடுறான். ஹீரோ அந்த குழவியை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம இப்படியே ஓடுனாலும் அது விடுறதா இல்லை, நம்மளை சாப்பிடாம அது விடாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கு மேலே ஓடி ஓடி எந்த பிரோஜனமும் இல்லை, திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபயர் அபிலிட்டி யூஸ் பண்ணி அது மேலே ஒரு பிளாஸ்ட்டை போட்டு வர்றான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாய் இருந்துட்டு பிரதர் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சு விட்டியா அப்படின்னு கேட்க, அவன் பார்த்தீங்கன்னா அடி சொத்து முட்டை நிற்காதடி ஓடி தொலடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட இந்த சாப்டர் 29 முடியுது கைஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு போங்க. இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய் பாய்.